கிளவுட்ல போக மாட்டேங்குது. இல்ல கிளவுடுக்கு தான் போகுது. ரெக்கார்டிங் டு கிளவுட்னு வந்துருச்சு எனக்கு மெசேஜ். ஓகே ஓகே. ஓகேங்க. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகேங்க. அனைவரும் வருக. பட்டயம் வாசிக்கிறது நானே வாசிக்கிறேங்க. சரிங்க. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்ளும், எல்லைகளை தாண்டி பயணிப்போம். வரவேற்புரை வழங்க இளம் வாசல் உறுப்பினர் ரோஜா, டிஎஸ்சி ஐடி 2ஆம் ஆண்டு, ஸ்ரீ வாசவி கல்லூரி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய மெய்யுறவை தூண்டும் சிந்தனையுடன் கூடிய விழாவில் அந்திமுற்றம் கட்டுக்குள் கட்டுப்பாடு என்ற ஆழமான தலைப்பில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைந்து நிற்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது. மூடி வரும் மாலை பொழுது போன்ற அமைதியான சிந்தனையை தூண்டும் தருணங்களை சமமாக கூறும் அந்திமுற்றம் என்ற சொல் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முடிவட்டத்தையே பிரதிபலிக்கிறது. இந்த சூழ்நிலையில் உருவாகும் கட்டுப்பாடுகள், சமுதாய விதிகள் மற்றும் உள் ஒழுக்கம் ஆகியவையும் இத்தலைப்பின் கீழ் பேசப்படுகின்றன. இப்படிப்பட்ட உன்னதமான கூறுகளை உடைய தலைப்பின் கீழ் பேசப்படும் முறையை கேட்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலாவதாக ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களுக்கும், தலைவர் முனைவர் மைத்திலி அவர்களுக்கும், செயலாளர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், பொருளாளர் திருமதி சக்தி பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் எனது வரவேற்பை அளிக்கிறேன். அடுத்ததாக இன்றைய அந்திமுற்ற நிகழ்வில் சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கும் திரு சக்திவேல் விரு அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக ஸ்ரீ வாசவி கல்லூரியிலிருந்தும் கொங்கு கல்லூரியிலிருந்தும் பங்கு பெற வந்திருக்கும் ஒவ்வொருவரையும், இளம் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் வாசல் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்களையும் வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்த விருந்தினர் அறிமுகம். இளம் வாசல் உறுப்பினர் ரிதன்யா, பிகாம் 2ஆம் ஆண்டு, கொங்கு கலை அறிவியல் கல்லூரி அவர்களை அழைக்கிறேன். தனக்கு பசித்தாலும் தன்னை நம்பி உள்ளவர்கள் பசியில் தூங்கக்கூடாது என்று கோயில் சென்று தெய்வங்களை வழிபாடு செய்கிறோம். ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு நம் பசியை ஆற்றிக் கொண்டுள்ள தெய்வங்கள் விவசாயிகள். எனவே அப்படிப்பட்ட தெய்வீகமான விவசாயத்தின் பின்புலத்திலிருந்து வந்து தனது வம்சத்தில் முதல் பட்டதாரி ஆனதற்கு பெருமைக்குரியவர். தனது பள்ளி படிப்பை பவானி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் முடித்துவிட்டு கற்றவர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப கோயிலுக்கு பெருமையான பவானி நகரத்திலிருந்து தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு சென்று பொறியியல் கல்லூரியில் தனது பிஇ மெக்கானிக்கல் படிப்பை முடித்தார். பொறியியல் விற்பனை மற்றும் சேவைகள் என்ற பணியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, பாண்டிச்சேரி என்ற பல்வேறு இடங்களில் பணியாற்றியுள்ளார். ஐடி துறையில் 20 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பெருமைக்குரியவர். இவர் பயணத்தில் மிகவும் ஆர்வம் மிக்கவர். எனவே இவர் பயணத்தில் வாதம் பதித்துள்ள நாடுகள் தாய்லாந்து, சிங்கப்பூர், ஐரோப்பியா, அமெரிக்கா என இன்னும் பல. தற்போது மனைவி பூங்கொடி மற்றும் 2 மகள்களுடன் தெற்கு இங்கிலாந்தில் உள்ள ஸ்வெண்டனில் வாழ்ந்து வருகிறார். ஈரோடு வாசலின் தொடக்க காலத்தில் இருந்தே தன் உறுப்பினராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தற்போது அந்தி முற்றத்தில் சிறப்பு இயக்குநராக தனது பணிகளை திறம்பட செய்து வருகிறார். இன்னும் எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளார் என்று பெருமையுடன் கூடி இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரரான சக்திவேல் விரு அவர்களை கட்டுக்குள் கட்டுப்பாடு என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றிங்கம்மா. ஆனா ஸ்டேஜஸ் அந்திமுற்றம் மேடை உங்களிடம் கிடைக்கிறோம். வாங்கம்மா. தேங்க்யூ. நன்றிங்க. இந்த அருமையான ஞாயிறு மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் அந்திமுற்றம் நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி. இதில் வாசல் உறுப்பினர்கள், இளம் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் வாசல் உறுப்பினர் அல்லாத அனைவரையும் இனிய மாலை வணக்கத்துடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த கட்டுக்குள் கட்டுப்பாடு அப்படிங்கிற அந்த தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைய சூழ்நிலையில வந்து நம்ம ஏதோ ஒரு 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 இது வந்து நம்மளை கட்டி போட்டு வச்சுட்டே இருக்குது.
ஸோ ஏதோ ஒன்று இல்லாமல் நம்மளால வாழ முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். முதல்ல உலகத்துல இணையம் நமக்கு அறிமுகமாச்சு. அதன் பிறகு இணையம் ஒட்டிய கைபேசிகள், இணையம் ஒட்டிய செயலிகள், ஆப்ஸ், ஸோ அதை ஒட்டின செயல்பாடுகள் மிக தீவிரமா வளர்ந்துட்டு வந்தது. ஒரு 2000 ஆண்டுகள்ல ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த ஒரு நிகழ்வு என்ன இன்று பண்றாரு? 2020 நான் வரல நான் வரல 2025 நிக்கிற ஒரு 25 வருஷங்களா கடந்து வந்த அந்த பாதையை எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தாக்கங்களை நம்முள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. ஸோ அந்த விதத்துல ஒவ்வொரு ஒரு நல்ல செயலுக்கு அடிப்படையிலையும் ஏதோ ஒரு தீய ஒரு இதுவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விதத்துல நான் எடுத்துக்கிட்டது இன்னைக்கு சோசியல் மீடியா எப்படி, நம்ம சமூக ஊடகங்கள் எப்படி நம்மளை தாக்கம் செலுத்துது, அது ஒரு கண்ட்ரோலுக்கு இல்லாம போச்சுன்னா அதனால வர்ற பின் விளைவுகள் என்ன, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வைக்கிறது, இதுக்கான முறைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் நான் அந்த கட்டுக்குள் கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்தேன். அதே நேரம் சோசியல் மீடியா எல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மளால இருக்க முடியாது. சோசியல் மீடியா நம்மளோட மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே நேரம் அந்த சோசியல் மீடியாவை நம்ம எப்படி கட்டுப்பாட்டோட பயன்படுத்தலாம், ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோட இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்துக்கலான் இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுதுங்களா? ஓகேங்க. ஓகே. ஸோ இன்றைய சூழ்நிலையில என்னென்ன சோசியல் மீடியா நமக்கு அவைலபிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏறக்குறைய எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால எல்லாமே நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், ஸோ இது எல்லாமே சோசியல் மீடியா கேட்டகரியில் வர்ற ஐட்டங்கள் தான். ஸோ இதில் எதையுமே இந்த சோசியல் மீடியாவால் நமக்கு ஒருத்தர் கூட ஒருத்தர் பகிர முடியும். ஒரு சில சோசியல் மீடியாக்கள் வழியாக நம்மளால் இன்ட்ராக்ட் செய்ய முடியும். ஸோ ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளால் ஒரு பதிவை நாம் இப்போ வெளியிட்டோம்னா அந்த பதிவில் போய் மெசேஜ் போடுறது இன்ட்ராக்டிவாக இருக்கிறது. ஸோ யூடியூப் மாதிரியான சோசியல் மீடியாக்கள் என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு தொடர்ந்து கண்டென்ட்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விதங்களில் நம்ம சோசியல் மீடியா கேட்டகரைஸ், சமூக ஊடகங்களை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த சோசியல் மீடியா எந்த ஏஜ் குரூப், ஐ மீன் வயது வரம்புக்கு அது பயன்பாட்டில் ரொம்ப அதிகமாக தீவிரமாக பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இதில் குறிப்பாக குழந்தைகளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் முக்கால்வாசி பேர் யூடியூப்ல தான் அதிகமாக இருப்பாங்க. அதே நடுத்தர வயதில் இருக்கிறவங்கலாம் இன்றைய காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. இளம் வாசல் உறுப்பினர்கள் இன்னைக்கு நம்ம குரூப்பில் இருக்கீங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான பயன்பாடுகள் அதிகமாக இருப்பீங்க. அரசியல் ஈடுபாடு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எக்ஸ் இந்த மாதிரியான ட்விட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தளங்கள்ல அதிகமாக இயங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது எனக்கு வேணும்னா பயன்படுத்துவேன், இல்லை என்னால் முடியல, தேவையில்லை, என்னோட நேரத்தை வேற இடங்கள்ல பயனுள்ளதா செயல்பட முடியற முடியும் இதை விட அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், செய்ய மாட்டேன், அதை பயன்பாட்டை குறைச்சிக்குவேன் அப்படின்னு நினைச்சு உங்களால பயன்பாட்டை குறைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதே இது இல்லாம என்னால் இருக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட இந்த ப்ரெசன்டேஷனோட நோக்கம். ஸோ இதுல நம்ம பேச போறது என்னன்னா சமூக ஊடக அடிமையாதல், அது சோசியல் மீடியா அடிக்ஷன், அடுத்து அதனால ஏற்படும் காரணங்கள், அதனோட விளைவுகள், அதுக்கான தீர்வுகள் அப்படின்னு தான் நான் இதுல பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சோசியல் மீடியா அடிக்ஷன்னா என்ன, அதுக்கான காரணிகள் சிம்டம்ஸ்லாம் என்ன, அதனால வர இம்பேக்ட் என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது இந்த சென்ஸ் இதை குறைச்சு உங்களோட ரெகுலரா நீங்க செய்ய போற ஒரு ஆக்டிவிட்டியில தொடர்ந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி இதுல இருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கறதா இந்த உங்க ஆடியோ வரல. அண்ணா உங்க ஆடியோ வரல, அது மியூட் செக் பண்ணிக்கோங்க.
இல்லைங்களே, ஆடியோ இருக்குதே. இப்ப வருது, இப்ப கிளியரா இருக்கு. ஓகே. உளவியல் மற்றும் சமூக காரணங்கள் என்ன? அடுத்து இதனால் ஏற்படுற நம்ம மனது மற்றும் உடல் ஆரோக்கியத்துல என்னென்னலாம் தாக்கங்களை கொண்டு வருது, அதுல என்னென்ன அறிகுறிகளை நம்ம கண்டறியலாம், அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டா தான் நான் இதுல கொடுத்துருக்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சமூக ஊடக அடிமையாதல் மற்றும் பிரச்சனைகள், சோசியல் மீடியா அடிக்ஷன் மற்றும் சோசியல் மீடியா டிசார்டர் அப்படிங்கிற மாதிரியே தான் இதை சொல்றாங்க. ஸோ மேற்குலக நாடுகளில் இது பற்றின ஆராய்ச்சிகள் இப்போ முதல்லயே தொடங்கி இது பற்றின விவாதங்கள் வந்து பார்லிமெண்ட்லேயும் இதுலேயும் நடந்து கொண்டு இருக்குது. குறிப்பாக நான் வசிக்கும் யூகேலெல்லாம் இது பற்றின விவாதங்களை எம்பிகளை முதல்லயே இதை ரைஸ் பண்ணி பார்லிமெண்ட் விவாதத்துக்கு கொண்டு போய் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதனால நமக்கு சோசியலா வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, குறிப்பா குழந்தைகள், நடுத்தர வயதினர், ஒவ்வொரு வயதினருக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க சமூக ஊடக அடிமைத்தனம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, ரொம்ப அளவுக்கு எக்ஸசிவா யூஸ் பண்றது, அளவுக்கு அதிகமா ஒருத்தர் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து சமூக ஊடக அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸசிவ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த சமூக ஊடகத்தினாலேயே வந்து இதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க வந்து அதை பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. ஆனா அதை வந்து நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ மற்ற ஒரு சமூக ஊடகத்தின் வழியாக மற்றவர்களுடன் இணைவதற்காகவோ பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீறி போகும்போது அது வந்து கட்டுப்பாடுகளற்ற பயன்பாடு, அப்படி லாஸ் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகும்போது அதைத்தான் இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒன்றும் தரவுகள் கிடையாது. பட் அதை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நம்ம பார்க்கணும், நம்மளே வந்து பார்த்துக்கணும். நம்ம எவ்வளவு முதல்ல பயன்படுத்தணும், இப்போ எவ்வளவு நாம் பயன்படுத்திட்டு இருக்கணும், இதை எப்படி குறைக்கலாம், இதனால வந்து ப்ரொடக்டிவிட்டி எப்படி நமக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கமான பயன்பாட்டிலிருந்து நம்ம மாறுபடும் போது அது தீவிர பயன்பாடு அல்லது சமூக ஊடக அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வழக்கமான பயன்பாடுங்கிறது ஒரு நாளைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு மணி நேரமோ, அல்லது யூடியூப்ல இவ்வளவு நேரம்ட்டு ஒவ்வொன்றிலையும் இவ்வளவு நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம்னா அது ஒரு வழக்கமான பயன்பாடை இன்றைய காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதையவே நம்ம காலையிலிருந்து ஒரு முழு நேரமா எங்கெங்கெல்லாம் நமக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்மால் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த ரெகுலர் யூசேஜ் வந்து மாறும்போது ஸோ நமக்கு அது சிக்கலான பயன்பாட்டு தாக்கத்தை கொண்டு வருது. ஸோ ப்ராப்ளமேட்டிக் யூஸுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பரவல் மற்றும் இது எப்படி அந்த சோசியல் மீடியா பயன்பாடு வந்து எல்லாருக்கும் எல்லா பேட்டர்ன்லயும் இல்லை ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ நான் முன்னையே குறிப்பிட்ட மாதிரி குழந்தைகள்லாம் வந்து அதிகமா காணொலிகள் தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட ஏஜ் குரூப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் டிக்டாக், கொஞ்சம் பேர் வந்து டிக்டாக் இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன், அது அது பேன் செய்யப்பட்டதுனால அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. மற்றும் மற்ற உலக நாடுகள் எல்லா இடத்துலையும் டிக்டாக் இன்னும் மிக பரவலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தது ஃபேஸ்புக் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சோசியல் மீடியா ஊடகம், நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து எப்படி வேறுபடுதுன்னா பாலியல் மற்றும் கலாச்சாரம். ஸோ கலாச்சார வேறுபாடுகளுக்கு இதுலேயும் வேறுபடுது. ஆனால் நான் ஒரு நிகழ்ச்சியா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நான் அமேசான் காடுகள்ல வந்து வசிக்கிற பழங்குடி மக்களை பத்தி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு குழந்தை வந்து சாப்பாடு ஊட்டும் போது கூட யூடியூப் சேனல் ஏதோ ஒரு வீடியோ போட்டு விட்டு தான் அவங்க சாப்பாடு ஊட்டுறாங்க. ஸோ இந்த யூடியூப் அப்படிங்கிற தாக்கம் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கல்ச்சர்ல மட்டும் இருக்குது அப்படின்லாம் இதை சொல்ல வேண்டியதே இல்லை. இது உலகம் பூரா இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அதே நேரம் அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட கல்ச்சரை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு பின்னால அவங்களோட அந்த பழங்குடி சமுதாயத்தோட தனித்தன்மை எல்லாம் கத்துக்கிட்டு அவங்க வெளியில வர்றதுக்கு இது வந்து ஒரு தாக்கமா இருக்கும் அப்படின்னா அது ஒரு சோசியல் ப்ராப்ளமா தான் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் போது அது பிரச்சனை இல்லை. இங்கதான் வந்து அது பிரச்சனைக்குரியது இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து வேறுபடுத்தலாம். அதே நேரம் சமூக பொருளாதார மாறுபாடும் நமக்கு வந்து இதை வந்து சோசியல் மீடியா வேறுபடுது ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ சமூகத்துல எந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி சோசியல் மீடியா யூசேஜ் வந்து அதிகப்படியா இருக்குது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது உளவியல் மற்றும் சமூக காரணங்கள், சைக்கலாஜிக்கல் சோசியல் காசஸ்லாம் என்னென்ன, ஸோ உளவியல் ரீதியா என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும், அதனால வர சோசியல் காசஸ், நம்ம சமூகத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது.
ஸோ டோபமைன் மற்றும் வெகுமதி முறைகளின் பங்கு எப்படி நம்மளை வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் எப்படி வந்து நம்மளை வந்து அடிக்ஷன் கொண்டு வருது, அடிக்ஷன் நிலைக்கு தள்ளப்படுது அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இந்த டோபமைன் அப்படிங்கிறது. டோபமைன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு நல்ல செயலை செய்யும்பொழுது நமக்கு மூளையில சுரக்கிற ஒரு சுரப்பியினோட வெளிப்பாடு. ஸோ அந்த சுரப்பி வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு என்ன தோணும்னா, நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஸோ இப்போ ஃபேஸ்புக் பார்க்குறோம்னா நமக்கு வந்து சில பர்டிகுலர் பதிவுகளையோ அல்லது யூடியூப்ல இருக்கிற சில வீடியோக்களையோ பார்க்கும்போது நமக்கு அந்த டோபமைன் செயல்பாடு அதிகரிக்கும் அப்படிங்கிறதா வந்து சயின்டிஃபிக்கலாக நிறுவப்பட்ட உண்மை. ஸோ அந்த டோபமைன் செயல்பாடு வந்து அதிகரிக்க செய்யறதுக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் ஒரு காரணியா இருக்குது. அதே நேரம் ரிவார்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் நம்ம போடுற பதிவுகளுக்கு வந்து யாராவது லைக் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அதில் கொடுக்குற தாக்கங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியான காரணிகள் நம்மளுக்கு வந்து அது வெகுமதி, நமக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போவோம். திரும்ப நமக்கு டோபமைன் உற்பத்தியாகும், திரும்ப நம்ம அதிக பதிவுகள் போடுவோம். இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே வரும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து கட்டாயமாக நம்மளை வந்து அதில் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது அந்த கம்பல்சிவ் கட்டாயமாக நம்ம அதை செயல்படுத்தி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போகும்போது இதை ஒரு பிரச்சனையாக நம்ம இதை வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து இதோட அறிவியல் உண்மை. ஸோ அடுத்தது எதனால சோசியல் மீடியாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ சமூகத்தில் நம்ம வந்து ஒரு உந்துதல் இருக்கும். ஸோ எல்லாருமே சோசியல் மீடியா பயன்படுத்துகிறாங்க, எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க, எல்லாருமே இதை வந்து ஒரு சமுதாயத்தில் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மற்ற எல்லாரும் அதில் உள்ளிழுக்கப்படுறதும் இந்த ஒரு காரணம். அடுத்து அப்படி பயன்படுத்தலைன்னா நம்ம வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், தனித்து விடப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் ஒன்று இருக்கும். இன்னொன்று, ஸோ எல்லாருமே சோசியல் மீடியாவில் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ, வாட்ஸ்அப்லாம் இன்னைக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது வந்து கட்டாயமாக தேவைப்படுற ஒரு காரணியாக இருக்குது. அதே நேரம் சோசியல் மீடியா அப்படி இல்லை, இந்த ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தலாம் தனித்து விடப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நம்ம மனசில் இருக்கிறதுனால நம்ம உள்ள போகிறோம். அடுத்து அடிமையாக்கும் பண்பாட்டு முறையில் அடிக்டிவ் யூசேஜ் பேஷன் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி தான். தொடர்ந்து நம்ம இதை பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அதில் வந்து அடிக்ஷனுக்கு உள்ளாகிறோம். அடுத்தது இந்த சோசியல் மீடியா எப்படி வந்து நம்மளை வந்து உள்ள வச்சிருக்கு, தனக்குள்ள அதை வந்து நம்மளை ஒரு பயனாளியை தொடர்ந்து தக்க வச்சுக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ செயலிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஏஐ வேர்ல்ட்ல தனி பயனாளிகள் அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் கொடுக்குற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பர்சனலைஸ் கண்டென்ட் டெலிவரி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு துபாயில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேன், நான் ஒரு வெப்சைட்லேயோ எங்கேயோ பார்க்குறேன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை சோசியல் மீடியா எடுத்துட்டு நான் துபாயில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறேங்கிற ஒரு தகவலை வச்சுக்கிட்டு நமக்கு எந்நேரம் ஃபேஸ்புக்லேயோ மற்ற இதுலேயோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அது சம்பந்தமான தொடர்ந்து எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இந்த பர்சனலைஸ் கண்டென்ட் டெலிவரிக்கு வந்து இன்னைக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்க சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை. அதே நேரம் அதிகபட்ச நேரம் ஸோ மேக்ஸிமைஸ்டு யூசர் என்கேஜ்மெண்ட் வந்து சோசியல் மீடியா கம்பெனிக்கு நல்லது. ஏன்னா நம்ம அது வந்து இண்டிவிஜுவலாக நம்ம அடிக்ஷன் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு நல்லது, ஆனால் நமக்கு வந்து கெடுதல் அப்படிங்கிறத நம்ம ஒரு புரிதலாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்தது விலகி செல்லுதல், சேலஞ்சஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். நம்ம இதிலிருந்து வெளியில போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு ட்ரை பண்ணோம்னா நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதுக்குள்ளேயே போயிடுவோம். உதாரணத்துக்கு நான் வந்து இனிமேல் ஃபேஸ்புக் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறேன், நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து நான் கம்ப்யூட்டரில் மட்டும் பயன்படுத்துகிறேன், ஆப்பில் நான் பயன்படுத்தலைன்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னையே நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் என்னோட மைண்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துட்டு வருவோமேனு தேடும் எனக்கு. ஸோ அதனால் அந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது வர்ற சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் ஓவர் கம் பண்ணாதான் இதிலிருந்து இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற உண்மையை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அதே நேரம் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் தாக்கங்கள்லாம் என்ன, இந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறதுனால நார்மலாக பயன்படுத்துறதுனால இன்னொன்று பெருசாக ஒரு தாக்கங்கள் இருக்காது. அதே நேரம் இதை வந்து கூடுதலாக ஓவர் யூஸ் பண்ணும்போது என்னென்ன மன ரீதியான தாக்கங்கள், என்னென்ன உடல் ஆரோக்கியத்தில் என்னென்ன தாக்கங்கள் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து
சமூகம் இம்பாக்ட் ஆன் சோசியல் கம்பேரிசன். நம்ம வந்து ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. ஸோ சோசியல் மீடியாவில் வர கண்டென்ட்டை பார்த்துட்டு, ஸோ இவர் வந்து ஒரு பெரிய படிப்பாளியா இருக்காரோ, நம்ம வந்து அதை விட தாழ்ந்த ஒரு செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிற ஒரு பிரச்சனையா அதை எடுத்துக்கலாம். அது அடுத்து எதிர்மறை செய்திகள்னால வர்ற விளைவுகள். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏர் இண்டியா ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஏர் இண்டியா ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து ஒரு ஏர் ஆக்சிடென்ட். ஸோ அது நடந்தது வந்து உலகத்துல எவ்வளவோ இடங்கள்ல நடக்குது. ஆனா அந்த செய்தி எப்பவுமே நமக்கு கடத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கு. செய்தித்தாள் வழியாவோ வேற ஒரு மீடியா வழியாவோ வருது. ஆனா சோசியல் மீடியால என்ன ஆகுதுன்னா, நம்ம தொடர்ந்து அதை பயன்படுத்தல் பார்த்து கொண்டு இருக்கும்போது அது தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால ஏற்படுற ஆங்ஸைட்டி. ஸோ அதனால ஏற்படுற பதட்டம் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு நம்ம தூக்கத்தையோ அல்லது நம்ம ஏர் ஆக்சிடென்ட் ஏர் டிராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு பதட்டத்தையோ உருவாக்கும். ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா பார்க்கலாம். அடுத்து மன ஆரோக்கியத்திலையும் இந்த மாதிரியான சோசியல் மீடியா அடிக்ஷனுக்கு போனவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு உண்மை. அடுத்து தூக்கம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்ட்டு நமக்கு எல்லாருமே தெரியும். சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஆக்சுவலா நம்ம காலை நைட் 9 மணி இருட்டா இருந்தா தூங்கணும், 9 மணி ஆனா தூங்கணும், காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிதம் வந்து நம்ம உடல்ல முதல்லயே செட் ஆகியிருக்குது. பல்லாயிரம் வருஷங்களா இது மனித இனத்துக்கே உரிய ஒரு மகத்தான பண்பு. ஆனா என்ன ஆகுதுன்னா சோசியல் மீடியால நம்ம பெட்டுக்கு போனா கூட அங்க போய் மறுபடியும் 2 மணி நேரம் 9 மணிக்கு தூங்குறதுக்கு பதிலா மறுபடியும் 11 மணிக்கோ 12 மணிக்கோ இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போய் ரொம்ப டிலே பண்ணி தேவையில்லாத கண்டென்ட்களை நாம் பார்த்து நம்ம அதுல வந்து நம்ம உடல் நலத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுவும் வந்து அந்த அடிக்ஷன் அல்லது டிசார்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மிக அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து உட்கார்ந்த நிலை. அடுத்து என்னன்னா அந்த சோசியல் மீடியா பயன்படுத்துறவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளையே எடுத்துக்குவோமே, அவங்க வந்து ஒரு கண்டென்ட்ல உட்கார்ந்தாங்கன்னா அந்த கண்டென்ட்ல இருந்து அதை அவங்கள உள்ளெழுத்துக்கிட்டே இருக்கிற காரணத்தினால அவங்களால எழுந்து கூட ஒரு செயலை செய்ய முடியாது. நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்நேரம் பார்த்தாலும் ஃபோன்லயே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி குழந்தைகளை திட்டுவோம். ஆக்சுவலா வந்து அது காரணம் என்னன்னா அவங்கள அங்க உள்ள இழுக்கிறதுக்கான கண்டென்ட்டோ அதுல அல்காரிதமோ இருக்குது குழந்தைங்கள. ஸோ அதனால அவங்க அதுல இருந்து வெளியில வர முடியாம அவங்க அதுலயே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள், ஒபிசிட்டி, உடல் பருமன் பிரச்சனைகள் இது மாதிரி இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்து உறவு மற்றும் சமூக வாழ்வியல். அடுத்து என்னன்னா இந்த சோசியல் மீடியாவை அதிகமா பயன்படுத்திட்டு உண்மையான உலகத்தில் இருக்கிற மக்களை ரொம்ப அதிகமா நம்ம வந்து சந்திக்காத சூழ்நிலை ஏற்படும் போது புதிதாக ஒரு ஒரு குழுவுல போய் நம்ம இணைஞ்சு இயங்குறதுங்கிறது ஒரு கடினமான செயலாகிரும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த 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 அடிக்ஷன் வந்து எங்க கொண்டு போய் முடிக்குதுன்னா நம்மால வந்து இன்டராக்டிவா மற்றவங்களோட நேரடி தொடர்புக்கு போகும்போது பிரச்சனைகள் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து இதுவே வந்து குடும்பத்திலையும் பிரச்சனை உருவாக்கும். இதை வந்து ஒரு காமெடியை சொல்லணும்னா கணவரை பத்தி மனைவிமார்கள்லாம் சொல்றது, நீங்க டாய்லெட் போனாலும் போன் எடுத்துட்டு போறீங்க, எங்க போனாலும் போன் எடுத்துட்டு போறீங்க, அப்படி என்னதான் பாக்குறீங்க, என்னதான் பண்றீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி உறவுகளுக்கான பிரச்சனைகள், நண்பர்கள் கூட அதிகமா நம்மால் செலவிட முடியாத பிரச்சனைகள், ஸோ இதனால ஏற்படும் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமூக ஈடுபாட்டு திறன்னா இது எல்லாமே வந்து ஹியூமன் டு ஹியூமன் இன்டராக்ஷன் குறையும் போது நமக்கு சமூகத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குது, நம்ம அதுல எப்படி நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்கிறத நம்ம குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம குறைச்சிருவோம் டைம். அதுவும் நல்லது இல்லை அப்படிங்கிறது இதோட உண்மை. அடுத்து இதோட அறிகுறிகள் என்ன, எப்படி இதை வந்து நோயா கண்டறியலாம். எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் யாருக்கு இருக்குது அல்லது இதை டிசார்டரா யார் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதிகப்படியான ஆன்லைன் இருக்கிறது, எக்ஸசிவ் ஆன்லைன் டைம். ஸோ ரொம்ப நேரமா நம்ம ஆன்லைன்லயே இருந்துகிட்டே இருக்கிறது, அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு பதட்டம் வரும். அது அடுத்து வித்ட்ரால் சிம்டம். வித்ட்ரால்னா நம்ம இதை பார்க்காம இருந்தா நமக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து திரும்ப பெறுதல் அறிகுறிகள். அடுத்து தோல்வியை குறைக்க முடிச்சல். ஸோ நம்ம ட்ரை பண்ணது, இப்போ நான் சொன்ன உதாரணத்துக்கு என்னோட ஃபேஸ்புக்கை நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னால் வந்து அந்த ஃபேஸ்புக் இல்லாமல் இருக்க முடியல, நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ணிக்குவேன் கொஞ்சம் நேரத்தில், ஏன்னா என்னால் இருக்க முடியல அப்படிங்கிறது. ஸோ அது என்னன்னா அந்த ஃபெயில்டு ரிடக்ஷன் அட்டம். நம்ம அந்த ரிடக்ஷன் பண்ணலான்னு நினைச்சா கூட அது ஃபெயிலூர் ஆகி திரும்ப நான் பழையபடிக்கு உள்ள போயிடுறேன். ஸோ அது என்ன அடிக்ஷனோட ஒரு தாக்கம் தான் அது. ஸோ அதிலிருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது. அடுத்து இதை எப்படி வந்து ஒரு மதிப்பீடா நம்ம வந்து இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம உண்மையாலுமே இதுல பிரச்சனைகள் இருக்கிறோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டினரை நாம வந்து எடுத்து அதில் நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம், இந்த மாதிரியான கேள்விகள்.
எந்த சோசியல் மீடியாவை அதிகப்படியாக பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினர் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து நம்ம அதை கொஸ்டினரில் நம்ம இன்புட் கொடுத்து நம்ம அதோட அவுட்கம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து அப்படி பிரச்சனைகள் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் வந்து சோசியல் குரூப்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு சோசியல் குரூப்பும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களை எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு இந்த கொஸ்டினர் கொடுத்து நீங்கள் அதில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. அடுத்து அடுத்த கிளினிக்கல் டயக்னாஸ்டிக் வந்து என்னன்னா, இது இப்படி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நோயா இல்ல நோய் இல்லையா இல்ல இது எப்படி இதுல இருந்து வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது கிளினிக்கலா அவங்க டிசைட் பண்றது. அடுத்து அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அவங்களை எப்படி கைட் பண்ணி அதுல இருந்து வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது. அடுத்து வயது சார்ந்த அறிகுறிகள் ஏஜ். ஸோ நான் இப்போ முன்னமே சொன்ன மாதிரி இந்த வயது குழந்தைகளுக்கு சோசியல் மீடியாவை ஓவர் யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அவங்க வந்து படிப்பில் எப்படி வந்து அவங்க கவனம் செலுத்த முடியுதா, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுதா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு வருதா அப்படிங்கிறது. அடுத்து வயது ஆனவங்களுக்கு ஏதாவது பதட்டங்கள், சோசியல் மீடியா இல்லைன்னா பதட்டம் ஆயிடுறாங்க, என்னால் ஃபேஸ்புக் இல்லைன்னா இருக்க முடியல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதா அப்படிங்கிறத நம்ம எவ்வரி ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அதை கேட்டகரைஸ் பண்ணணும். அடுத்து அப்படி பிரச்சனை இருந்தால் அந்த தனி நபருக்கான இண்டிவிஜுவலான என்ன ஒரு பதில் நமக்கு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் வந்து தனிநபர் தேவைக்கான ஆதரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து தடுப்பு மற்றும் தலையீட்டு. ஸோ இதை வந்து அப்படி எல்லாமே இருக்குது. இது எப்படி ப்ரிவென்டிவா இதை வந்து முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே இதை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு வளரும் குழந்தைங்கலாம் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கு எப்படி இதை வந்து குறைக்கலாம், ஆரம்பத்திலேயே குறைச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அடிக்ஷன் இல்லாமல் அவங்களால அதை வந்து பாவிக்க முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஆரோக்கியமான பயன்பாடு, பழக்க வழக்கங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவு. இந்த டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படிங்கிறது என்ன, அன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால இதுல இருக்கிற சாதக பாதகங்கள், ப்ரோஸ் கான்ஸ், இதை ரெண்டையுமே வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம அதை கற்றறிந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, ஸோ இதை பயன்படுத்துறதுனால இதெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. இதை ஓவர் யூஸ் பண்றதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருங்கிற ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு நாலேஜ் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அப்படி வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து அடிக்ஷனுக்கு போற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க. ஸோ மைண்ட்ஃபுல் சோசியல் மீடியா யூசேஜ், அதாவது நம்ம சோசியல் மீடியாவை பயன்படுத்துவோம், அதே நேரம் மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமாக அதை பயன்படுத்துவோம். அதில் அதே மாதிரி நேர கட்டுப்பாடுகளை நம்ம வந்து பண்ணலாம். இப்போ என்னன்னா எல்லா செயலிகளிலுமே இன்னைக்கு எல்லா ஃபோன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் எல்லா ஃபோனுமே கொடுத்துரும். ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் அனலிட்டிக்ஸ் இருக்குது, ஐஃபோன்லேயும் அனலிட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க, யூடியூப்பில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க, மற்ற செயலிகள் இருந்தீங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் மிக கூடுதலாக உங்களது நேரத்தை செலவழிக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி குறைக்கலாம். ஸோ அதை குறைக்கிறதுக்கான அதுலேயே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் மட்டும் நான் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு செட்டிங்ஸை வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு உங்க போன்லயே நீங்க அந்த செட்டிங்ஸ் வச்சிருந்தீங்கன்னா திரும்ப நீங்க அதை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும், உங்களுக்கே அது வார்னிங் கொடுக்கும். நீ 1 மணி நேரம் பயன்படுத்திட்ட, தொடர்ந்து பயன்படுத்தணும்னா நீ ஒரு பாஸ்கோடு அந்த மாதிரி ஏதாவது வச்சு பாஸ்கோடு கொடு, இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்தை மட்டும் பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டிங் வச்சு நீங்க 15 நிமிஷம் பயன்படுத்திட்டு மறுபடியும் நீ அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஸோ இந்த நேர கட்டுப்பாடுங்கிறது அதான் சொல்ல வரும். ஸோ டிஜிட்டல் எழுத்தறிவு கல்விங்கிறது அதுதான். குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம இனிமேல் பள்ளி கல்லூரிகள் இருந்தே நம்ம இந்த டிஜிட்டல் எஜுகேஷனை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா இதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து இதை வந்து நீங்க அடிக்ஷன் நிலைமைக்கு போகாத மாதிரி அவங்க அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் அதோட இது. அடுத்து இதுக்கு வந்து பெற்றோர்கள், கல்வியாளர்கள், மருத்துவங்கள்லாம் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ பெற்றோர்கள்னா இப்போ வந்து ஒருத்தர் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபோனை பிடுங்கிறதோ இல்லது திடீர்னு ஏதாவது ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நெகட்டிவாக அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு வந்து அதை எடுத்து கரெக்டான முறையில் சொல்லி இந்த மாதிரி பயன்படுத்தினா இந்தந்த தாக்கங்கள்லாம் வரும். ஸோ அதனால குறைச்சி பயன்படுத்தவே வேண்டாம்னு சொல்றதை விட குறைச்சி பயன்படுத்து, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம். அவங்கள ஒரு 3 மணி நேரம் யூஸ் பண்றாங்க, 4 மணி நேரம் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள வந்து அதை குறைச்சி ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸுக்கு 2 ஹவர்ஸ்ன்னு கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள். ஸோ அதுதான் உகந்த குடும்ப சூழல். குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதுக்கு வந்து என்கரேஜிவாக அவங்க கூட பேரலாம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா அதை குறைக்கலாம் அப்படிங்கிறது. கல்வி நிலையங்களின் பங்கு. இன்னைக்கு முக்கால்வாசி கல்வி நிலையங்கள்ல எங்கேயுமே ஃபோன் அலோவ் பண்றதில்லன்னு நினைக்கிறேன். இது வந்து யூகே உட்பட எல்லா நாடுகளிலுமே இருக்குது. ஸோ
கல்வி நிலையங்கள் அதே நேரம் டிஜிட்டல் எஜுகேஷனும் பண்ணணும். ஆக்சுவலா குழந்தைகள் வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி எடுத்துரைக்கணும். அடுத்து சோசியல் மீடியாவோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சுகாதார வல்லுநர்கள் அவங்களோட ப்ரொஃபஷனலோட இது என்னன்னா இதை பத்தின ஸ்டடி பண்றது, இதனால ஏற்பட தாக்கங்கள் என்ன, குழந்தைகளுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படுது, வயதானவர்களுக்கு என்ன, ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஸோ அதனோட பங்களிப்பையும் அவங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து சட்டம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சட்டம் அப்படின்னா இப்போ ஜிடிபிஆர்ங்கிற ஒரு ரூல் வந்து யூரோப் முழுசும் வந்து இந்த சோசியல் மீடியானால எலெக்ஷன் பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி அரசாங்கங்கள் நிறைய கண்காணிப்புகளை கொண்டு வந்தாங்கன்னா இதோட அடிக்ஷனை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இது. அடுத்து கண்காணிப்பு செயலிகள், யூசேஜ் ட்ராக்கிங் டூல்ஸ் வந்து நம்மளே நம்ம ஃபோனில் வச்சுட்டு நம்ம அதை வந்து எதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட்டில் இன்டர்நெட் ஷேர் பண்ணுறோம்னா எந்தெந்த பேஜை வந்து எவ்வளோ நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க, சோசியல் மீடியா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றையும் கண்காணிச்சோம்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். செயலிகள் வடிவமைப்பு கட்டுப்பாடு, ஆப்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிசைன் பண்ணும்போது அரசாங்கமே வந்து இதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி செட் ஆஃப் ரூல்ஸை கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க அதில் கண்ட்ரோலாக இருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து அப்படி அதை மீறி செயல்படுற ஆப்ஸ் கம்பெனிகள், இதெல்லாம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து அரசாங்கங்கள்ல கட்டுப்படுத்த முடியும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்க்கக்கூடாத சிறுவர்களுக்கான 13 வயதுக்கு உட்பட்ட 14 வயது இந்த மாதிரி ஏஜ் குரூப் பிரித்து எதெல்லாம் அவங்களுக்கு கண்டென்ட்டாக அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அரசாங்கம் ரெகுலேட்டரியில் கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. இவ்வளவுதான் இதோட இந்த சோசியல் மீடியாவோட பிரச்சனைகள், அதுக்கான தாக்கங்கள் என்னென்ன, அதை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், இப்படி அடிக்ஷன்ல இருந்தால் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்த ப்ரெசன்டேஷனோட நோக்கம். இது பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம இதை பார்ப்போம். என்னோட கருத்து என்னன்னா, நம்ம சோசியல் மீடியாவை அளவோடு பயன்படுத்துவோம், வளமோடு இருப்போம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல என்னோட கருத்து. நன்றி, அனைவருக்கும் நன்றி. கேள்வி பதில் வச்சுக்கலாங்களா இல்லை எப்படி பண்ணுறோம்? வச்சுக்கலாங்க. யாரும் இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் நம்ம அதை கேட்கலாம். அண்ணா நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஆஃபீஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்க, லேப்டாப் ஆன் பண்ணி ஃபேஸ்புக் ஆன் பண்ணி வச்சுக்கிறது. எங்கேயாச்சும் போய் உட்காந்தோம்னா ஃபேஸ்புக் பார்க்குது, அதுதான் டைம் ரொம்ப செலவாகுது. அதை எப்படி குறைக்கணும்? ஸோ இது என்னன்னா முதல்ல சுய கட்டுப்பாடு தான் எனக்கு என்னமோ ரொம்ப முக்கியம்னு தோணுதுங்க. ஸோ நம்மளா பார்த்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த டைமிங் செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லிமிட் செட் பண்ணலாம் இல்லையா? ஆமாங்க. ஸோ நான் சோசியல் மீடியாவுக்குன்னு ஒரு டைம் லிமிட், நம்ம 24 மணி நேரத்தில் நான் ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தான் நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு வார்னிங் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த வார்னிங்கை நம்ம ஒரு மெசேஜை இன்புட்டாக எடுத்துட்டு அது வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இன்புட். இதுக்கான சொல்யூஷனாக தான் அதை பார்க்குறேன். நம்ம கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது, பட் என்னன்னா அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்காக நம்ம வந்து நம்மளையே வந்து குற்றவாளிக்கிறது தேவையில்லாத ஒரு செயல் தான். பட் அதே நேரம் நம்ம கண்ட்ரோல்டா இருக்கிறோமான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. சரி, வேற யாருக்காச்சும் எனி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? சார் வணக்கம். ரொம்ப அழகா விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா நீட் ஆஃப் த ஹார். இப்போ இந்த மதிப்பீட்டு கருவிகள் அந்த அளவுகோல்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க. இப்போ அது வந்து நீங்க இப்ப இந்த டிஜிட்டல் இதுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம பார்த்துக்கலாம், ஒரு டைம் அலாட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. பட் இதை தவிர இப்போ இந்த என்ன சொல்றது, நம்ம ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு, இந்த டோப்பமைன்னால இருக்கிறது, இல்லை விலகி செல்றதுனால நமக்கு வர சவால்கள் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ இதையெல்லாம் நம்ம பண்ற மாதிரினா இதையெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இருந்து எவ்வளோ டைம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம குறைக்கிறோம், இதை மானிட்டர் பண்ணிட்டு. ஸோ இந்த மற்ற விஷயங்கள் உளவியல் சார்ந்தது மாதிரி தானே, இப்போ அதை என்ன பண்ணலாம்?
அதாவது நான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இதை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இதை வந்து ஒரு ஒரு அஹ், அளவோட பயன்படுத்தும் போது இது வந்து நமக்கு பெனிஃபிஷியல். இது வந்து நமக்கு சோசியல் மீடியா இன்னைக்கு எவ்வளோ நல்ல தாக்கங்களை சொசைட்டில உருவாக்கி இருக்குது. ஸோ அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இது கண்டிப்பா தேவைதான் நம்மளுக்கு. இதை எக்ஸசிவா நம்ம பயன்படுத்த போகும்போது தான் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறது. ஸோ அந்த எக்ஸசிவ் பயன்பாடு, அதிகப்படியான பயன்பாட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுங்கன்னா, நம்ம ப்ரொடக்டிவிட்டி, நம்ம ரெகுலரா பண்ண வேண்டிய, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும், இல்லை வேலையிலேயோ இந்த அது பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம அதை கண்டறிஞ்சிட்டோம்னா, ஸோ இதனால இது எதனால வந்தது, சோசியல் மீடியானால வந்ததுன்னா, ஸோ நம்ம எக்ஸசிவா அதில் இருந்ததுனால இதை நம்ம சரிவர செய்ய முடியல அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம குறைங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ இதே நேரம் வந்து சோசியல் மீடியானால நிறைய தொழில்கள் இன்னைக்கு விரிவடைந்திருக்குது, எவ்வளவோ ப்ராடக்ட் சேல் ஆகுது. ஸோ அவங்கெல்லாம் இது இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. ஸோ அது அவங்களோட தொழிலா இல்லாம இருக்கிற பயன்பாட்டாளர்களா இருக்கிறவங்க வந்து இதை வந்து குறைச்சி பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கும் பயன்படும். அதே நேரம் தேவையில்லாத கண்டென்ட் எதேதோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு குறைச்சிட்டு அதை வந்து நாட் இன்ட்ரெஸ்ட், இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்லயே பாத்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டென்ட்டை பாக்குறீங்க, இப்போ வந்து ஒரு மத ரீதியான ஒரு கண்டென்ட்டா இருக்கலாம், ஸோ தேவையில்லாம மத பூசல்களை உருவாக்குற கண்டென்ட், அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்த்து பார்த்து நீங்க நாட் இன்ட்ரெஸ்டட்னு அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா, உங்க இந்த பர்சனலைஸ்டு கண்டென்ட் இதுல வந்து உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு இனிமேல் அது காட்டாது. ஸோ இந்த மாதிரியான தேவையில்லாத எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போனோம்னாவே ஓரளவுக்கு நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாம், நம்மளோட பயன்பாட்டை பயனுள்ள வகையில கொண்டு போகலாம் அப்படிங்கிறத உண்மை. கண்டிப்பா. ஷூர், ஷூர் சார். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தீங்க. பள்ளிகள்ல முக்காவாசி நீங்க கல்விக்கூடங்கள்னு சொன்னீங்க. அதுல நிறைய பக்கம் வந்து அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னு. பட் அது ஆமாங்க. பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் நம்ம வச்சுக்க முடியும் இல்லையா? இல்ல கல்லூரிகள்லயும் வெளிநாடுகள் எல்லாம் அனுமதிக்கப்படுறது இல்லையா? கல்லூரிகள் கிடையாதுங்க, பள்ளிகள்ல கிடையாதுங்க. பள்ளிகள்ல வந்து போன் அவங்க லாக்கர்ல வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அப்படியே அலோவ் பண்ணா கூட ஹையர் செகண்டரியில் அலோவ் பண்றாங்க. ஆக்சுவலா ஹையர் செகண்டரியில் கிளாஸஸ்ல அலோவ் பண்றாங்க, ஆனா பயன்படுத்த கூடாதுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அவங்க அந்த போனை வந்து அந்த டைம்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதுக்கான அதுக்கான தண்டனைகளும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது வந்து ரெகுலேட்டரியிலேயே வச்சிருக்கிறாங்க, ஸ்கூலோட ரெகுலேட்டரி போர்ட்லயே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பயந்துட்டு அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில குழந்தைகள், உங்களுக்கு அந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்க அதை பயன்படுத்துவாங்கிறத உண்மை. பட் ஆக்சுவலா கட்டுப்பாடுகள் இருக்குது, அங்கங்க இருக்குது. பட் நம்ம ஊர்ல மாதிரிதான் இங்கேயும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. குழந்தைங்க அதே மாதிரிதான், ஏன்னா அவங்களோட அந்த ஏஜ் குரூப் அப்படி இல்லையா, அதனால எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஒரே மாதிரிதான் பயன்படுத்துறத வச்சிருக்காங்க, பயன்பாட்டை வச்சிருக்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ. நன்றிங்க மேடம். அண்ணா வணக்கம். ஒரு நிறைவான உரையா இருந்தது. டாபிக் வந்து நன்றிங்க மைதிலி. இதா ரொம்ப தேவையானதா இருந்தது. இப்ப நீங்க சொல்றத மட்டும் நான் வந்து இப்போ ரீசெண்டா என்னுடைய மாணவர்கள் கிட்ட நம்மளுடைய வாசல் உறுப்பினர் கே சேகர் அவர்கள் அவருடைய ஸ்பீச்ல சொல்லியிருந்த ஒரு வாக்கியத்தை வந்து நான் மாணவர்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கேன். நீங்க சொன்னதுடைய சாராம்சமும் அதுதான். அந்த வாக்கியத்தை மட்டும் நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். தவிர்க்க முடியாதவற்றை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படின்றது. நான் இத வந்து இப்போ கிளாஸ்ல சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து தவிர்க்க முடியாது, இன்னைக்கு நெசசிட்டி ஆயிடுச்சு. ஆனா அதை ஒழுங்குபடுத்திக்கிட்ட அப்படின்னா உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை நான் சேகர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். அதை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேங்கண்ணா. நீங்க சொன்னதோடைய சாராம்சமும் இதுதான் நினைக்கிறேன். ஆமாங்க, கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகம் அப்படிங்கிறது வந்து உண்மை. அதே நேரம் வந்து அது இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்கிறது உண்மை. ஆனா அதை வந்து சரியான வழியில அதை வந்து பயன்படுத்திட்டு போனோம்னா கண்டிப்பா அது நமக்கு பெனிஃபிஷியல் தான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பல விதங்கள்ல சோசியல் மீடியான்ட்டு இல்லை, இணையம்ட்டு இல்லை, எல்லாமே வந்து இணைய வழியில் இருக்கிறதுனால, இணைந்து இருக்கிறதுனால பல விதங்கள் நமக்கு உதவியா இருக்குது. இன்க்ளூடிங் நம்ம ஈரோடு வாசல் அமைப்பையே எடுத்துக்கோமே, நம்ம இதனால பயன்பாடு அடைஞ்சு நம்மளை வந்து உயர்த்தி கொண்ட ஆட்கள் தான் எல்லாருமே. ஸோ கண்டிப்பா தவிர்க்க முடியாது, ஆனா அதை வந்து கண்ட்ரோல்டா, கட்டுப்பாட்டோட பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். நன்றிங்க மைதிலி, அருமையான கருத்து உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூண்ணா. வேற யாரும் கொஸ்டின்ஸ்?
ஓகே. நன்றியுரை வழங்க முனைவர் அன்புமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி சதீஷ். முதலாவதாக இன்று இந்த நிகழ்வை பட்டயம் வாசித்து துவக்கி வைத்த அந்திமன்றத்தினுடைய சிறப்பு விருந்தினர் சதீஷ், பட்டயம் வாசித்து நிகழ்வையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது அந்திமன்றத்தின் சிறப்பு இயக்குனர் சதீஷ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நமது இளம் வாசல் உறுப்பினர்கள் வரவேற்புரை நல்கிய வாசவி கல்லூரியை சார்ந்த 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி ஐடி படித்துக் கொண்டிருக்கூடிய ரோஜா அவர்களுடைய வரவேற்பு மிகவும் முழுமையான ஒரு வரவேற்பாக இருந்தது. அதற்கு அவர்களுக்கான நன்றிகள். அடுத்தது நமது சிறப்பு விருந்தினரை மிக அழகாக அறிமுகம் செய்து வைத்த கொங்கு கலை அறிவியல் சார்ந்த 2ஆம் ஆண்டு பிகாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரதன்யா அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இவர்கள் இருவரது பங்கும் இன்று சிறப்பாக இருந்தது. முதல் முறையாக இளம் வாசல் உறுப்பினர்கள் இன்று கலந்து கொண்டு அவர்களது பங்கை செவ்வடை ஆற்றியுள்ளார்கள். அவர்களுக்கு மனதார எனது பாராட்டுகளை மீண்டும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வந்து கட்டுக்குள் கட்டுப்பாடு இந்த தலைப்பு பார்த்தபோது என்ன விஷயமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே இருந்த விஷயமாக தான் அது இருந்தது. அப்போ அதுல வந்து இன்னைக்கு ஒரு அதிமுக்கியமான தலைப்பில் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அனைத்து வயதினருக்குமே தேவையான ஒரு ஒன்றாகத்தான் இந்த கட்டுக்குள் கட்டுப்பாடு இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதன் மூலம் இந்த தலைப்பின் மூலமாக மிக அழகாக சமூக ஊடக அடிமைத்தனம் எப்படி இருக்குது, அதை எந்த வகையில் நம்ம வகைப்படுத்திக்கணும், அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கிறது, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு 30 மணித்துளிகளுக்கு நமக்கு வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் சக்திவேல் வீரர் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். டோப்பமைன் பற்றியும், அதாவது எப்படி நம்ம ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதுக்காக லைக்ஸ்க்காக நம்ம காத்திருக்கிறோம். அப்போ அந்த லைக்ஸ் வரலைன்னா நமக்குள்ள என்ன உளவியல் சிக்கல்கள் ஏற்படுது, அதே மாதிரி அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஏன், அப்போ இதுல இருந்து நம்ம விலகி இருக்கலாம்னா அதுல என்னென்ன சவால்கள் இருக்கும், இது எல்லாமே ஒரு அல்காரிதம் வடிவமைப்பு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம வந்து மற்றவர்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அதே மாதிரி இப்படி நம்ம வந்து இந்த ஊடகங்கள்ல அடிமையாகி அப்படியே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிஜ உலகில வந்து குழுவோட செயல்பட வேண்டியிருக்கும். பல இடங்களில் அப்படி குடும்பத்திலையும் நம்முடைய பணியாற்ற வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நாம் வந்து ஒரு தனித்து தெரிவோம், ஒரு குழப்பத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அவர் விளக்கி சொன்னாரு. அப்ப இதுக்கு என்ன தீர்வுகள் அப்படிங்கிறதையும் சொல்லும் போது நம்ம வந்து மதிப்பீட்டு கருவிகள் இருக்குது, அதுக்கான அளவுகோல்கள் இருக்கு, அதை வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வயது குழுக்களுக்கும் அது வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்ப அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கணும், ஒரு நேரத்தை நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்னு. அதுல ரொம்ப முக்கியமா எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு அதுக்கான ஒரு விஷயம் வேணும்னு அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது இருந்தாவே போதும் அப்படின்னும். அதே மாதிரி 3 பேர் தான் அதை வந்து கொண்டுட்டு வர முடியும். அவங்க கட்டுக்குள்ள பெற்றோர்கள், அதாவது கல்வியாளர்கள், மருத்துவருடைய பங்கு இதுல என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இன்னைக்கு சிறப்பாக கட்டுக்குள் கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இன்றைக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி ஒரு அழகாக ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார் நம்முடைய சிறப்பினர். அவர்களுக்கு எங்க ஈரோடு வாசலின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பான ஒரு உரையாக இருந்தது சார். இன்று நிகழ்வில் எங்களுடன் இணைய வழியில் இணைந்திருந்த வாசல் உறுப்பினர்கள், தலைவர், பொருளர், செயலர் மற்றும் இதர உறுப்பினர்கள், நண்பர்கள், சுற்றத்தினர் என அனைவருக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு அந்திமுற்றத்தினுடைய நிகழ்வில் அனைவரும் சந்திப்போம். அதுவரை இன்றைய தலைப்பை பற்றி சிந்தித்து செயலாற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம். ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுங்க. இருங்க, நானே